பெற்றோர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வரும் பிளேயர் நாக் அவுட் பேட்டில் அல்லது PK பேட்டில் என்ற ஒரு வகை விளையாட்டு குறித்து விளக்கமளிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC டிக்டாக்கை அழைக்கவிருக்கிறது. தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் அதனை தெரிவித்தார். இந்த ட்ரெண்டின் போக்குகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் இளமையாக உள்ளனர் என்றார் அவர். டிக்டாக் சமூக ஊடக உரிமம் பெற்ற தளம் என்பதால் அவர்கள் முன்வந்து நிலைமையை விளக்கி இந்த விஷயத்தை களைவதற்கான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்ட வேண்டும். இந்த வாரத்திலேயே அச்சந்திப்பு நடைபெறலாம் என ஃபாமி கோடி காட்டினார். PK பேட்டில் என்பது டிக்டாக்கில் ஒரு நேரடி ஒளிபரப்பு அம்சமாகும். அங்கு 2 பையனர்கள் பார்வையாளர்களிடம் இருந்து மெய்நிகர் பரிசுகளை பெறுவதற்காக நிகழ்நேரத்தில் போட்டியிடுவார்கள். பின்னர் அவை பண வெகுமதிகளாக மாற்றப்படுகின்றன. குழந்தைகள் பிரபலமடைவதற்காக இந்த பரிசுகளை வாங்க பணத்தை சில சமயங்களில் அவர்களின் பெற்றோரின் பணத்தை கூட தவறாக பயன்படுத்துகின்றனர். இந்த போக்கானது இணைய சூதாட்டத்தின் ஒரு வடிவமாக மாறிவிட்டது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த PK பேட்டில்ஸ்களுக்கு பரிசுகளை வாங்குவதற்காக குழந்தைகள் செலவிடும் பணம் குறித்த பெற்றோரின் கவலைகள் பத்திரிகைகளில் வெளியானதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அல்லது பிற சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்க கூடாது என அரசாங்கம், குறிப்பாக தொடர்பு அமைச்சு கடுமையாக வாதிடுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றென அவர் கூறினார். பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சப்ராங் ஜயா, பினாங்ல.